தேவ ஆவியிலே நிரப்பப்படுகிற இவர்களுக்கு சற்று கூட அறிவே கிடையாதா என்று கூட உலகத்தில் பல பேர் பேசலாம். ஆனா அந்த அறிவாளிகள் சொல்ற எல்லா அறிவாளிகளையும் அவமாக்கிய தேவ ஆவியானவர் தான் நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், உணராதிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆவியை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை இதுவரையும் பெற்றுக்கொள்ளாத நீங்கள், வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு சொல்லும் பொழுது எதைத்தான் எழுதினார்? எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய புத்திரர்கள், பிள்ளைகள். தேவ ஆவி நமக்குள் இறங்கி வந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றது? தேவ ஆவி உனக்குள் இறங்கி வருமானால் நீ இனிமேல் பலவீனன் என்று சொல்லாதே, நீ பலவான் என்று சொல்லு.